ஸ்ரீ சாய் சங்கரா கோவில் நகரம் காஞ்சிபுரம் அருகில் ஏனாத்தூரில் விவசாய பண்ணை தோட்டம் விற்பனைக்கு. தொடர்புக்கு 9090656533. இததான் நாங்க அறிவுறுத்துறோம். மக்கள் இவ்வளவு நேரம் வச்சுன்னா ஒரு சின்ன டெஸ்ட் இதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம். இன்கேஸ் நீங்க இந்த மாதிரி கலர் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னம்னா கண்டிப்பாக தெரியும். இயற்கை வண்ணத்துல கலர் வரலைங்க. இன்னும் கூட நம்ம இன்னும் கூட டைம் எடுத்து கூட பண்ணலாம். இந்த டிஷ்யூ பாருங்க, எதுவுமே இல்லை. நான் நல்லாவே வச்சு அழுத்துறேன். இயற்கையான பாருங்க, இயற்கையான பழம் இந்த இது வந்து கலர் போட்டது. இதுதாங்க நாங்க காமிக்கிறோம். ஒரு பழம் முழுசா இருக்கும்போது எப்படி சார் கலர் ஊட்டி உள்ள இதுதாங்க நாங்க வந்து சொல்லி கொடுக்குறோம். மக்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதுதான். இந்த பழத்துல உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இதை சாப்பிட்றவங்க தான் இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்க உதாரணத்துக்கு கூட நாங்கள் காமிச்சிட்டோம். பல இடத்துல இருந்து எங்களுக்கு ஃபோன் வரதா, இந்த பழங்கள் சாப்பிட்ட உடனே எங்களுக்கு வந்து வாய்ப்புண்ணாயிடுச்சு, எங்களுக்கு உடம்பு இதாயிடுச்சுன்னு ஃபோன் காலே வருது. உங்களுக்கு எது கண்ணுக்கு முன்னாடியே தான் நான் காமிச்சிருக்கேன். இதுல நாங்க ஏதோ ஒளிவோ மறைவோ நான் உங்களுக்கு பண்ணவே இல்லை. இதுதான் நடக்குது. நிறமூட்டிகள் விலை எவ்வளவு சார்? தர்பூசணி 40 ரூபா 30 ரூபா இல்லைங்க. அது எவ்வளோங்க இருக்க போது? சக்கரை பாக்கு என்ன கலர்ல இருக்கும்? எவ்வளவு இருக்கும்? இது கலர் எதுக்கு? ரோடமின் பீன்னு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சோம். நம்ம இந்த பஞ்சு மிட்டாயில அதெல்லாம் பார்த்தோன்னா இந்த ஒரு துளி தான் போடுறோம். அவ்வளோ பஞ்சு மிட்டாய்க்கு அவ்வளோதான். இதுக்கு பாருங்க அவ்வளோதான். இந்த இது தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ஆயிரம் போகுது செலவு? இந்த மருந்து இந்த கலர் தயாரிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? இதுதான் நடந்த உண்மை. இதுதான் மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நாங்கள் சொன்னோம். இது தவறுதலா எல்லா பழங்கள்லையும் இது போட்டிருக்காங்க, ஊசி போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருக்காங்க. கிடையவே கிடையாது. ஒரு சில இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நடக்க தவறு போது எல்லாருமே இதாகணும். அப்படி கிடையவே கிடையாது. தாராளமாக மக்கள் சாப்பிடலாம். நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி பழம் இருந்ததுன்னா இந்த டெஸ்ட்டை மட்டும் பண்ணி பாருங்க. இதை நாங்கள் மட்டும் சொல்லல, FSSAI இது வந்து இந்த மெத்தடை வந்து சொல்லி கொடுத்துருக்கு. நிறைய அடல்ட்ரேஷன் வந்து எப்படி கண்டுபிடிக்கணுன்றது முதற்கொண்டு வீடியோஸ் முதற்கொண்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாவே போதும். நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவுமே பெருசுபடுத்தியோ சிறுதுபடுத்தியோ எங்களுடைய எண்ணங்களையோ இதில் புகுத்தவே இல்லை. இது நடந்ததை அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுதான் உண்மை. ஒவ்வொரு ஏரியாலையும் இந்த மாதிரி வாங்குவாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் மாவட்டம் எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல வந்து போஸ்ட் மாதிரி போடலாம்ல, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி போஸ்ட் மாதிரி போடலாம்ல. இல்ல நாங்க வாங்கின பழத்துல வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் தெரியற இடம் அப்படின்னா நம்மளே டைரக்டா போயிட்டு பார்க்கலாம். அவங்களே வந்து இந்த கடையில தான் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு அதையும் போஸ்ட் போடலாம்ல. அது டிபெண்ட்ஸ் பண்ண எல்லா இடத்துலையும் அது இப்படி பண்ணுறது சாத்தியம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல சார். விவசாயிகள் மீதோ இல்ல வியாபாரிகள் மீதோ நாங்க குற்றம் சுமத்தல அப்படின்றீங்க. இடைத்தரகர்கள் வாங்கக்கூடியவர்கள் இந்த வேலையில ஈடுபடலாம். ஒரு சிலர் அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்துக்க ட்ரை பண்ணிருக்கோம். நான் தான் சொல்லணே, எனக்கிட்ட சென்னை பொறுத்த வரையிலும் சென்னையில் இதுவரைக்கும் நாங்கள் வந்து யாரையுமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு இடத்துல மட்டும் செக் பண்ணி சொல்ல, ரேண்டமாக நிறைய இடத்துல நாங்கள் செக் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். இது மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா கூட எனக்கு போதும். நான் அவங்கள வச்சு எப்படி விசாரணை பண்ணணுமோ அவங்க விசாரணை பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்படி இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருந்ததுன்னா நான் உடனடியாக லேபுக்கு அனுப்பிச்சிருப்பேன். லேபுக்கு கண்டுபிடிச்சிருப்பேன். ஆனால் நடக்கவே இல்லைன்னு நான் சொல்லலை. உங்கள் கண்ணு முன்னாடியே உங்கள் நண்பர் சொல்கிறாரு, வாய் பூரா சாப்பிட்டதுக்கப்புறம் டாக்டராலே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பழத்தை இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த பழத்தை கொண்டு போகிறோம். அப்போ தான் ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தையோட வாய் பூராவுமே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சில இடம் எங்கேயோ நடக்குதுங்க. அதை தான் நாங்கள் வந்து தடுக்கிறோம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் மிக மிக சேஃபான ஜோனில் தான் இருக்கோம். இந்த ஒரு சில பேர் பண்ணக்கூடிய ஒரு துளி பண்ணக்கூடிய ஆளுங்களையும் நம்ம வந்து எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து வெரி சேஃபர் ஹேண்ட்ஸில் நம்ம இருக்கிறோம். அவங்களே தயாரிக்கிறது தான். இப்போ நீங்கள் குளிர்பானம்லாம் எங்கேருந்து தயாரிக்கிறாங்க? அன்அஃபிஷியலாக நம்ம ரைட் போகிறோம்ல, எங்கேருந்து கிடைக்கிறாங்க? அவங்க ஏதோ ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதுக்குன்னு பர்டிகுலர் இடம்னா இருந்ததுன்னா நான் பிடிச்சிருவேன். அந்த மாதிரி எனக்கு இடங்கள் எனக்கு தெரியல. இந்த மாதிரி அவங்களாவே ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்களே என்னென்னமோ மிக்ஸ் பண்ணிக்கிறது. சில பேர் வந்து நம்ம ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சோடா கலரிங்கெல்லாம் ஆட் பண்ணுறாங்களே, அந்த மாதிரி கலர்லாம் கூட ஆட் பண்ணி
சக்கரைப்பாகு சுகர் எல்லாம் அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கொண்டுருவாங்க. சார் அவங்க விவசாயிகளா இடைத்தரகர்களா இல்ல விக்கிறவங்களா சார்? எதுல கலக்குறாங்க சார் நிறமூட்டிங்களா? அதுதான் எங்களால் கண்டுபிடிக்க முடியலையா. நம்ம கட் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம என் பாயிண்ட்ல யாருக்கிட்ட பார்க்குறோம், வியாபாரிகிட்ட தான் நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. விவசாயிகிட்ட நம்ம பண்ணது கிடையாது. விவசாயிக்கு மேலே அவங்க வந்து இப்போ நீங்களே ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா உங்கள் நிலத்தில் விளையிற பழத்தில் நீங்கள் கலர் போடுவீங்களா? போட மாட்டீங்க. அந்த மாதிரி எனக்கு விவசாயிக்கு மேலே எல்லாம் எனக்கு எது இல்லை. ஏதோ ஒரு சில புல்லுரிகள் பண்ணக்கூடிய ஒரு சில தவறு தான் இது வந்து என்ன பெருசாக நமக்கு வெடிச்சிருக்கிறோம் இல்லையா. இதனால் எந்த விதமான பயமே கொள்ள வேண்டாம். தாராளமாக நீங்கள் வந்து வாட்டர்மெலான் சாப்பிடுங்க. இந்த பழத்தை நானே சாப்பிட்ருக்கேன். நான் நேற்று கூட நான் சாப்பிட்டேன். நாங்கள் போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் போகிறப்ப வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு எதுவும் ஆகலை. தாராளமாக சாப்பிடுங்க. அப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்துன்னா நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு கொடுத்த முறையில் நீங்கள் ஒரே ஒரு சின்ன டெஸ்ட் 2 செகண்ட் தான் ஆகுது. ஏன் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது எனக்கு அப்படின்னு இது மாதிரி பண்ணிங்கன்னா போதும். இயற்கையாகவே இந்த கலருக்கு இந்த நிறம் உண்டு, சிவப்பு நிறம் உண்டு. அது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காமிச்சேன். நான் அந்த பழத்தை தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து அந்த சிவப்பு கலர் வரும். அப்படி வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா நிறையா அவங்க நிறமூட்டி விட்டு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அது இல்லாமல் நீங்கள் எடுத்து சாப்பிடும் பொழுது சக்கரைப்பாகோ இல்லை இனிப்போ ரொம்ப சுவை மிக்கதோ உங்களுக்கு நம்ம அது தெரிஞ்சுதுன்னா தயவுசெய்து அந்த பழங்களை சாப்பிட வேண்டாம். சார் இந்த பழங்கள் மட்டும் இல்லாமல் உணவு ஹோட்டலில் வந்து நம்ம அதிகப்படியான உணவுகள் கெட்டுப்போன உணவுகள் வந்து விற்பனை செய்யப்படுது. இது தொடர்ச்சியாக அந்த குற்றச்சாட்டு எழுந்துட்டு தான் இருக்கு. இது பெரிய பிரபலமான கடைகளில் இருக்கிறப்ப எந்த ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கிறது இல்லை. சிறிய கடைகளில் மட்டும்தான் உணவு பாதுகாப்பு. சொல்லுங்க, எந்த கடையில் நான் எடுக்கல குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க சாலையில் இருக்கிற பிலால் கடைக்கு நீங்க சோதனைக்கு போகல. எனக்கு நான் ஆக்சுவலாக இன்னைக்கு நான் போகிறது தான். அது எங்களுக்கு வந்தது வந்து நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு தான் வந்தது. அந்த கடைக்கு நேற்று போனேன். நேற்று எனக்கு வரல. ட்ரிப்ளிகேனில் இருந்து நேற்று நாங்கள் ஆய்வு பண்ணல இல்லைங்களா. நேற்று பண்ணின கடைக்கு வந்து எங்களுக்கு வந்தது. அவங்க போலீஸ் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த அவங்கள போய் மக்களை போய் பார்க்குறதுக்கே எனக்கு சரியாக போச்சு. எங்கள் சிடிஹெச்சில் போய் பார்த்துட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக நாங்கள் போய் தேடி மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட விசாரித்தோம். உண்மைதானா, எங்கே சாப்பிட்டீங்க, ஏது சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே ஒரே பதிலாக தான் சொல்கிறாங்க. ஒரே பதிலாக அங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்ட்டையும் நான் போய் விசாரிச்சிட்டோம். சார் இதுக்கு 100% வந்து ஃபுட் பாய்சனிங் ஒரு கடையில் தான் சார் இவங்க எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் அந்த கடையை எங்களுக்கு டைம் பண்ணுறதுக்கு இருக்குது. இன்னைக்கு நான் இப்போ போக தான் போகிறேன். அங்கேயும் நான் தான் போகிறேன். அதுவும் என்னோட ஜுரிடிக்ஷனில் தான் வருது. நான் இப்போ தான் போகிறேன். அவங்க அங்கேயும் அந்த தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நான் இழுத்து மூடிட்டு வந்துகிட்டே இருப்பேன். எனக்கு இந்த பெரிய கடை இந்த சின்ன கடைன்றது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. எனக்கு மக்கள் பாதிக்கிறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்கள் இருப்போம். உணவு பாதுகாப்புத்துறை அந்த இடத்துல நிற்கும்.